Hello friends, welcome to REVA'S. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே போன வீடியோல செஞ்சு வச்ச டெரகோட்டா ஜுவல்லரியை எப்படி பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இப்போ பேக் பண்ண போறோம். இதுக்காக ஒரு பழைய பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம். இதுல நிறைய ஸ்கிராச்சஸ் வந்துருச்சு, அதனால நான் இதுல எதுவுமே சமைக்க மாட்டேன். பேக் பண்றதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது இருக்கட்டும். இதுல 1 கப் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு உங்ககிட்ட இல்லை, கல் உப்பு தான் இருக்குன்னா கல் உப்பை மிக்சியில் நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த உப்பு லேசாக ஹீட் ஆனதும் நம்ம இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி அது நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பீட்ஸை இந்த உப்பில் வைக்கணும். சரியாக காயாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை பேக் பண்ணக்கூடாது. சரியாக காயாமல் இருக்கும்போது பேக் பண்ணிங்கன்னா இது வெடிக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உப்பு வச்சு வறுக்கிறது கடலை வறுக்கிற மாதிரி தான் வறுக்க போகிறோம். இதை நீங்கள் பீட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெண்டன்ட்கோ அல்லது நிக்ரோம் வயர் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, இப்போ இந்த ஜிம்காலெல்லாம் நான் நிக்ரோம் வயர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிக்ரோம் வயர் அட்டாச் பண்ணது, ஐபின் அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்து பேக் பண்ண முடியாது. ஒன்லி பீட்ஸை மட்டும்தான் இதில் நம்ம பேக் பண்ண முடியும் இந்த மெத்தடில். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் டைரெக்டாக இந்த பீட்ஸ் படக்கூடாது, உப்பில் தான் இருக்கணும். ஒருவேளை பாத்திரத்தில் படுற மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்கள் இதை எடுத்து விட்டுருங்க. சூடான உப்பு வச்சு நீங்கள் இதை அடிக்கடி மூடி வச்சிருங்க. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது நம்ம வறுக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா ஹீட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் இது வேலையாயிரும். சாதாரணமாக நம்ம பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆகும் சாதாரணமாக பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இது 1/2 மணி நேரத்திலே நம்ம பேக் பண்ணிடலாம். பீட்ஸை மட்டும்தான் இதில் பேக் பண்ண முடியும். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். உப்பெல்லாம் சேர்த்து அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த உப்பு கலர் நல்லா மாறும். ஒருவேளை நீங்கள் தூள் உப்பு சேர்க்காம கல் உப்பு சேர்த்து நம்ம வறுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கல் உப்பு சேர்த்திங்கன்னா கல் உப்பே நீங்கள் வறுக்கும்போது வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நீங்கள் உப்பை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி உப்புக்குள்ளே நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு மரக்கரண்டி உபயோகப்படுத்திக்கோங்க. மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி ஸ்பூனுமே நல்லா நீளமாக இருக்கிற ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. கையிலெல்லாம் அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்து வைக்கும் போதுமே ஒரு செராமிக் பாத்திரத்திலையோ அல்லது கண்ணாடி பாத்திரத்திலையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்லலாம் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆயிரும் அந்த பாத்திரம். அவ்வளோ சூடாக இருக்கும் இது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உப்போட கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. பியோர் ஒயிட் கலரில் நம்ம சேர்த்துடணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது நல்லா பேக் ஆயிடுச்சு. நான் இதை வெளியில் எடுத்துடுறேன். இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இதில் உப்பு இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறதுலையும் உப்பு இருக்கும். அதே மாதிரி ஹோல்ஸ்லையும் உப்பு அடைச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை ஒரு நீடில் வச்சு நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை எடுத்து விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். மெட்டாலிக் கலர் கோல்டன் கலரும் ரெட் கலரும் இதில் நான் சேர்த்து இந்த நெக்லஸை ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர். உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு பிடிச்சமான கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த பெயிண்டில் நான் தண்ணி கலக்கலை. தண்ணி கலக்காம தான் நான் எப்போவுமே பெயிண்ட் பண்ணுவேன். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டெரகோட்டா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே தண்ணி கலக்காம தான் பெயிண்ட் பண்ணுவேன்.
அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் கொடுத்துருங்க. உள்ளே இருக்கிற ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து ரெட் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாமே கோல்டன் கலரில் கொடுத்து எடுத்து வச்சுட்டேன். இது காயட்டும். இது காஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம பீட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். இந்த பீட்ஸுக்கு நான் கோல்டன் கலர் தான் கொடுக்க போகிறேன். மொத்தமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு செராமிக் பவுல். இதில் வந்து நம்ம கோல்டன் கலரை ப்ரஷில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக இதுக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா தனித்தனியாக எடுத்து இண்டிவிஜுவலாக எடுத்து நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். அதிகமான பீட்ஸுக்கு நம்ம இந்த மெத்தடில் சீக்கிரமாக கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடி தனித்தனியாக எடுத்து வச்சு நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அது மாதிரி இதை அடிக்கடி ஷேக் பண்ணி விடுங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த பெயிண்ட் சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ பின்பக்கத்துலேயும் திருப்பி வச்சுட்டு நெக்லஸில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஒவ்வொரு பீட்ஸுக்கும் பின்பக்கத்துலேயும் திருப்பிட்டு கலர் பண்ணிடுங்க. இது நல்லா காயட்டும். இது காஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருந்த பீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நீட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ரவுண்ட் ஷேப்பில் ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். 0 சைஸ் ப்ரஷ் நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் தான் இல்லைங்க, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு பீட் எடுத்திருக்கேன். இது வந்து நடுவில் மட்டும் ஒரே ஒரு கோடு மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதாவது டிசைன் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன், அதனால சும்மா நான் இப்படி ஒரு கோடு மட்டும் இதில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம கோர்க்க போகிறோம். வேக்ஸ் த்ரெட்லேயோ அல்லது கியர் வயர்லேயோ உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் கோர்த்து இதை வந்து நம்ம டோரி ரோப்பில் அட்டாச் பண்ணிட்டோன்னா நெக்லஸ் ஈஸியாக ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.